சீமான் சார் தொடர்ந்து விஜய் சார் மேலே அட்டாக் பண்ணுறாரு, ஒரு விமர்சனம்லாம் வைக்கிறாரு. இது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது, கோட் படத்தில் மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் வந்து எங்களுக்காக தான் போட்டார், அதனால் எங்கள் சின்னத்தை ஆதரிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த பிறகு தம்பி எங்கள் கூட வருவார், வந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கொள்கை மாநாடு வந்து விஜய் சார் போட்டார். அதை பார்த்துட்டு திராவிடமும் சொல்கிறீங்க, தமிழ் தேசியமும் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு பக்கம் இல்லைங்க, நடுவில் என்னன்னா லாரி வரும், அடிபட்டு சாவீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சார். இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் தாண்டி எங்கே போனாலுமே அணில் தொல்லை அதிகமாக இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாரு, இங்கே அணில் இருக்குது போல். இந்த அணில் சொல்கிறதே வந்து நான் தப்பான விஷயம் தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவில் சோஷியல் மீடியா அடிச்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பொது நிகழ்வில் ஒரு 15 வருஷம் கட்சி வச்சிருக்க ஒரு தலைவர் வந்து, சீமான் சார்மனே ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து அதை பற்றி பேசக்கூடாது, இந்த அணில் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு வந்து விமர்சனங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. அவங்க நிர்வாகிகள் ஆகட்டும், அவராகட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பறந்து பறந்து அடிக்கிறீங்க, சினிமாவில் 100 பேர் வந்தாலும் அடிக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்குங்க Z+ கேட்டகரி பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறாரு. சினிமாவில் 10 பேர்த்தை அடிக்கிறது அது ஒரு டூப் போட்டு அடிப்பாங்க, அது ஒரு செட்டப், அவ்வளோதான். சினிமா ஒரு செட்டப், அதுக்கும் ரியல் லைஃப்பில் ஒரு பாதுகாப்பு கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இவரும் சினிமாலேருந்து ஒரு இயக்குனராக இருந்து, நடிகராக இருந்து, அப்புறம் தான் பொலிட்டிஷியன் ஆயிருக்காரு. அது கொஞ்சம் மறந்துட்டு இவரை மட்டுமே நீங்கள் நடிகராக இருந்து வந்தீங்க, நடிகரை நம்பாதீங்க, தளபதியை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி நேற்று சொல்கிறாரு, சொரி சிறங்கு இதுக்கெல்லாம் வந்து நீ தளபதியா, அந்த படைக்கு நீ தளபதியா அப்படிங்கிறாரு. இது ரொம்பவே தரம் தாழ்ந்த விமர்சனமாக தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாகிகளும் வந்து விஜய் என்ன பெரிய இதுவா அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுடைய கொள்கையை பற்றி பேசலாம், களத்தில் வாங்க சந்திப்போம், தேர்தலுக்கு வாங்க சந்திப்போம்னு பேசுறதை தாண்டி அவரை பற்றி நெகட்டிவான கமெண்ட்ஸ், அவர் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, லேடிஸ் வச்சு பேசுறது, இது கொஞ்சம் தரம் தாழ்ந்த கமெண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. தாவேக்காவே வந்து ஒரே நிலைப்பாடு தான் இருக்காங்க. அதிமுக பற்றி கூட பேசலை, நாம் தமிழரை பற்றி வாயே திறக்கல. தாவேக்கா ஒன்று திமுக எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களே இல்லையோ அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்காங்க. அந்த நிலையில் இருக்க ஒருத்தங்களை நம்ம ஏன் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும், நாம் தமிழரே தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்னி வரைக்கும் தெரியல. சீமான் சார் ஏன் தொடர்ந்து விஜய் சாரை வந்து அட்டாக் பண்ணுறாரு, விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பேசலாம்.